ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெல்கம் டு கேதா கவி ஸ்பெஷல். இப்போ வந்து எங்கள் டாடி வந்து வாட்டர் மெலான் நான் கேட்டுட்டே இருந்தனால வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வெட்டி வைக்கூடாது, எனக்கு நல்லா புதுசாக வேணும் அப்படி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கேட்டாங்க, வேணாம் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னொன்னே இப்போ வந்து இதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். ஆனால் வந்து எங்கள் டேடி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குவா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வேணும்னுனா இல்லை, வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா இப்படி கட் பண்ணி அப்புறம் வந்து நான் இது ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னொன்னே இப்படி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி தந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் ஜாலியாக அதை சாப்பிடுவாங்க, ஹாப்பியாக இருக்கும் இதை சாப்பிடும் போதே. எனக்கு பார்க்கும் போதே எச்சிலாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்களா, ஒரு ஆரோ மார்க் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோன்றது கமெண்ட்ல பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்மளும் ஒன்று எடுத்து கடிப்போமே அப்படி சொல்லிட்டு நான் எடுக்கலான்னு ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயே இரு, வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஜூஸ் வேணும்னேனா அப்புறம் வந்து எனக்கு மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படி சொன்னோன்னே எங்கள் டேடி வந்து குட்டி குட்டியாக வெட்டி அதை வந்து இந்த மாதிரி தள்ளிக்கிறாங்க ஒரு ஸ்பூனை வச்சு. அப்புறம் வந்து தள்ளுறதுக்கே இவ்வளோ நேரம் பாருங்க, இதெல்லாம் வச்சா. அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டாங்க. 3 ஸ்பூனு. இதெல்லாம் குடிச்சா என்ன ஆகுறது அப்படின்னு நானும் பயந்துட்டே குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் டேடி கத்தியை வச்சு குத்துன்னு கொத்து படுற மாதிரி குத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரமாக குத்திட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஜூஸ் எல்லாம் அப்படியே வெளில வருது, நம்மளுக்கு அப்படியே பார்க்கும்போது தெரியுதுல்ல. நான் பாருங்க உத்து பார்த்துட்டு இருந்தேன், வெளிச்சத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஷார்ட் எடுக்கும் போதே. இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஜூஸாகவும் வேணும்னுனா ஜூஸாக குடிக்கணும்னா இப்படியே குடிச்சிக்கலான்னாங்க. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, எனக்கு ரெண்டுமே வேணும்ன்ட்டேன். எனக்கு ரெண்டுமே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, அதனால ரெண்டுமே வேணும்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வடிகட்டியோ கொடுக்கலாம் அப்படி சொன்னாங்க. எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வடிகட்டுறாங்கன்னு. எனக்கு தரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜூஸாவோ தண்ணி ஜூஸாவோ குடிக்கலாம் ஃபில்டர் பண்ணி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரியும் குடிக்கலாம், இதோ இந்த வாட்டர் மெலான்ஸ்லாம் உள்ளே போட்டு குடிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சா, சரி நெக்ஸ்ட்டு நான் அடை பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த வாட்டர் மெலான் அங்கே வச்சியும் குடிக்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 வச்சுருந்தாங்க, ஒன்று எனக்கு ஒன்று எங்கள் அக்காவுக்கு ஒன்று. அதுக்குள்ளே அதனால எங்கள் டேடி கிட்ட இன்னும் ஒரு கட்டிங் பண்ண சொன்னேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் டேடி எடுத்து காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரியே பிடிச்சிருந்துச்சு, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன், இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.